அதுக்கப்புறம் அழுதுட்டே இருக்க? திடீர்னு பார்த்தா நம்மளோட மெலிஷாவோ அந்த பொண்ணு நோக்கி போயிட்டு இருக்கா. எதுக்கு அழுதுட்டு இருக்க? எதனால தான் என்ன யாரும் கட்டியே பிடிக்க மாட்றாங்க. ஓ அப்படியா? சரி அப்ப நான் கட்டி பிடிக்கிட்டா? ஒன்றும் தேவையில்ல. எனக்கு உன்னை பிடிக்கல. இந்த குட்டி ராட்சசி என்ன சொன்னா அப்படி மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு, ஏய் நீ ஏன் அழுதுட்டு இருக்க என் முன்னாடி? உன்னை யாரும் கட்டிப்பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுற. சரி நான் உன்னை கட்டிப்பிடிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் தேவையில்லன்னு சொல்ற. என்ன பண்ணாதான் நீ அழுவே நிப்பாட்டுவ அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் எனக்கு ஏனை கூட்டு வா. என்னது ஏனை கூட்டு வரணுமா? யார் அது? என்னோட ஹஸ்பண்டு. அதை கேட்டோன்னே மெலிஷாக்கோ பொறையேறிடுது. என்னது ஹஸ்பண்டா? ஆமாம் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டு. அது இல்லாமல் அவனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஆனால் என்ன அவன் ரொம்ப பிஸியாக இருப்பான். ஆனால் அவன் என்னோட ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறம் அவனை எனக்கு தேவைப்படும் போது எப்பயுமே நான் பார்ப்பேனே. ஆனால் இப்போ அவனை கூட்டிட்டு வா என்கிட்ட. ஏன்னா நீ இப்போ பெரியவ தானே, நீ நினச்சா கூட்டு வரல கூட்டு வா. அதை கேட்டோன்னே மெலிஷாவும் அவன் ரொம்ப பிஸியாக இருப்பானா? சரி சொல்லு நீ எப்போ அவனை கடைசியாக பார்த்த? அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அதை கேட்டேன்னு மெலிஷாவும் சமக்கடுப்பாயிட்டு கத்திட்டு இருக்கா. அவன் சரியான பைத்துக்காரன். என்ன விஷயம்னாலும் இருந்துட்டு போகுது. அதுக்காக உன்னை எப்படி அவன் விட்டு போகலாம் அம்போன்னு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் கண்டிப்பாக கேவலமானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும் மெலிஷாவை பஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏன் அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு மெலிஷாக்கு தான் வெறியாயிட்டு இருக்கு. கோவத்தை காமிச்சிடாத, பொறுமை பொறுமை. அப்புறம் அந்த குழந்தைய பார்த்து என்னது அது பேம் பேம்னு சொல்லிட்டு இருக்க? இது எனக்கு ஜேக் தான் சொல்லி தந்தான். இது ரொம்ப கூலாக இருக்குல்ல. என்னது கூலாக இருக்கா? இப்போதான் எனக்கும் புரியுது. அப்போ இந்த ஜேக் நார்மலாகவே வளரவே இல்லையா? எப்பயும் இந்த மாதிரி சண்டை சண்டைன்னு சொல்லி வந்துட்டு இருப்பான் போல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க, அந்த குழந்தையோ மெலிஷாவை பார்த்து சரி ஓகே உன்னால் ஏன் கொண்டு வர முடியாதுன்னா இங்கேருந்து போ, எனக்கு நீ தேவையில்லை. ஆனால் அதை கேட்டு மெலிஷா சிரிச்சுக்கிட்டு, ஹே இங்கே பாரு இப்போ நீ அழுகுறது நீ பாட்டிட்ட. அப்போனா நீ பெரிய பொண்ணாகிட்ட. உனக்கு இனிமேல் ஏன் தேவையில்ல? இல்லை நான் ரொம்ப சோகமாக தான் இருக்கேன். நான் அழுதுட்டா இருக்கேன். இங்கே பாரு. ஆனால் நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? சரி வேற என்னென்னா பிடிக்கும்? எனக்கு என்னோட பிரதரோட எப்பயுமே இருக்க பிடிக்கும். எனக்கு டாகு பிடிக்கும். பெரியவளானதுக்கப்புறம் நான் டாக் வளர்ப்பேன். ஆனால் எனக்கு உல்ஃபு சுத்தமாக பிடிக்காது. இது கூடவே எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கணும். ஆனால் நீ டிஃப்ரெண்ட் தெரியுமா மெலிஷா அப்படின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சின்ன சின்ன கிராக் உள்ள ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த குட்டி பண்ணும், அதாவது நீ என்னோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மெலிஷா. ஆனாலும் நம்ம 2 பேருமே மெலிஷா போட் பிராட்டு தான். அப்போ தான் மெலிஷாக்கும் புரியுது நான் எப்படி மறக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த சின்ன குழந்தைய பார்த்து, தோ கேட்குதே குரல், இதெல்லாம் உன்னை தான் கூப்பிடுது. என்ன ஒன்று கூப்பிடல மெலிஷா. அதே நேரத்தில் அவங்க அழுகுறாங்களே, அது எனக்காக இல்லை உனக்காக. நீ ஒன்றும் மற்றவங்க மாதிரி கொஞ்சம் கூட மீனிங் இல்லாத லவ் எதிர்பார்க்குற பொண்ணு இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னை அச்சு கேவலமாக ட்ரீட் பண்ணா உங்களை சும்மா விடாத. இது கூடவே உனக்கு யாரோட உதவி இல்லாமே உன் லைஃப்பை நல்லா நகர்த்த முடியும். அண்ட் இந்த லைஃப் உனக்கு சொந்தமானது, முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்போட உண்மையான மெலிஷாவும் அதே மாதிரி மெலிஷா உடம்புக்குள்ளே வந்த நம்ம ஹீரோயினும் 2 பேருமே ஃபிஸ்ட் பம்ப் பண்ணா அடுத்த நிமிஷம் பார்த்தா மெலிஷா கண்ண முடிக்கிறா. உங்கள் முழிச்சு